திரைப்பட நடிகர் தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்களுக்கு வணக்கம். நேத்து உங்க மாநாட்டுல எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எப்படி இருந்தது, யாருகிட்ட இருக்கு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அதுல சில விஷயங்கள் கருத்துக்களா பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 1, ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பல இடங்கள்ல பல இடத்துல ஊழல் புகுந்திருக்கு. அதை ஒழிக்கணுங்கிறது பல அரசியல் தலைவர்களோட எண்ணமும் கூட. நீங்களும் அதுதான் சொல்றீங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா நீங்க 30 வருஷமா இருந்த உங்க துறையில இருக்கிற ஊழலை நீங்க முதலா களை எடுக்கணுங்கிறத என்னோட கருத்து. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அரசாங்கம் 100-150 ரூபாய் ஏதோ விலை நிர்ணயம் செய்திருக்கு. அதுக்கு தான் பட டிக்கெட் விற்கணும். ஆனா முதல் வாரம் 2000, 3000, 5000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட்டுகள் விற்கப்படுது. அதை வாங்குறது யாருன்னா ரசிகர்கள். அதையும் தாண்டி பணம் இருக்கிறவங்க வாங்குறாங்கன்னா அது பரவாயில்ல. ஏழை எளிய மக்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, ரொம்ப முடியாதவங்க, டெலிவரி கொடுக்கறவங்க, சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கவங்க நிறைய பேர் வாங்கி அதை கொடுக்கறாங்க. இன்னைக்கு தேட்டருக்காரங்க அப்படி காசு வாங்க முடியும் அப்படிங்கறதுனாலதான் அவங்க தைரியமா ப்ரொடியூசர்கிட்ட இருந்து படத்தை வாங்குறாங்க. ப்ரொடியூசர் அதனாலதான் தைரியமா உங்களுக்கு 250 கோடி ரூபாய் சம்பளத்தையும் கொடுக்கறாங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, பீக் கரியர், அதாவது என்னோட 250 கோடி ரூபாய் உள்ள பீக் கரியர்ல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அந்த கரியர்ல நீங்க வாங்குற 250 கோடி உங்களுக்கு தைரியமா உங்க ப்ரொடியூசர் ஏன் கொடுக்கறாருன்னா, அவர்னால முதல் வாரம் 150 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் வசூல் பண்ணிட முடியும். அவ்வளவு கலெக்ஷன் ஆகுங்கிற நம்பிக்கையில தான். அப்ப நம்பர் 1 ஊழல் இங்க இருக்கு. அதுவும் அது ஒயிட்ல கூட கலெக்ட் பண்றது இல்ல, கருப்பு பணமா தான் கலெக்ட் பண்றாங்க. அதனால நாட்டுக்கோ பொருளாதாரத்துக்கோ இல்ல வேற எந்த விதத்திலையும் யாருக்கும் பயன் இல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் அது போய் சேரப்போகுது. அதனால நீங்க ஊழல ஒழிக்கிறத நான் முழுமையா வரவேற்கிறேன். பட் அடுத்து உங்க படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துல இந்த மாதிரி எதுவுமே இல்லாம சாதாரண மக்கள் பாக்குற மாதிரி அதே அரசாங்கம் நிர்ணயித்த விலையில டிக்கெட்டை வித்து ஊழலை நீங்க ஒழிச்சு காமிக்கிறதோட முதல் ஸ்டெப்பா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஊழல் ஒழிக்கிறத பத்தி நீங்க பேசுறத நான் வரவேற்பேன். 2வது, யாருகிட்ட இருக்கு அஇஅதிமுக கட்சின்னு நீங்க வருத்தப்பட்டு சொல்லியிருந்தீங்க. யாருகிட்ட இருக்குன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 5 ஆண்டுகள்ல எந்த ஒரு மாநிலமுமே 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்ததே இல்லைன்னு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து கொடுத்தவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து அரசு பள்ளியில படிக்கிறவர்கள் மருத்துவர்களே ஆக முடியாது, ரொம்ப குறைவா தான் ஆயிட்டு இருந்ததை மாத்தி ஆயிரக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்களை மருத்துவர்களா மாற்றி காட்டியவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 60 ஆண்டு கால பிரச்சனை. போர் போட்டா தண்ணி வரல, காத்தா வருது, 500-600 அடி போனால் இயற்கையை அவ்வளவு இழிவுபடுத்துறோம். அப்போ இப்ப 100 அடி 80 அடியில தண்ணி வருது, மக்கள் விவசாயிகள் சந்தோஷமா இருக்காங்க. 60 ஆண்டு கால பிரச்சனை தீர்த்து வச்சவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட இருக்குன்னா, டெல்டா மாவட்டத்துல மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்கள் வந்தா விவசாயம் பாதிக்குன்னு சொல்லிட்டு அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா மாத்தி பாதுகாத்து விவசாயிகள் நலனை பாதுகாத்தவர்கிட்ட இருக்கு. யாருகிட்ட